ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் ரூம். இன்றைக்கி மதுரை ஃபேமஸ் முட்டை பொடிமாஸ் செய்யலாம். முட்டை பொடிமாஸ் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் செய்ய போகிறோம். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கணும். ஊற்றிக்கிட்டு ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக சாப் பண்ணி பொடியாக நறுக்கி நம்ம இந்த எண்ணெயோடு சேர்த்து, அது கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் செய்கிறோம் நம்ம. வெங்காயம் வதங்கிடுச்சு பாருங்கள். நான் ரொம்ப வதக்கலை. வெங்காயம் ஒரு 75% வதங்கினா போதும். கருகிற மாதிரி வதக்கக்கூடாது. அடுத்தது நான் ஒரே தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியை இது கூட போட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம். தக்காளியுமே ரொம்ப போடக்கூடாது, ஒரு தக்காளி தான் போடணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். எக்கில் நிறையா ப்ரோட்டீன் இருக்குது, விட்டமின் இருக்குது, அயன் இருக்குது, எலும்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்ததாக சில்லி பவுடர், மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்து இந்த எக்கு ரொம்ப கண்ணுக்கு ரொம்ப நல்லது. பசங்களுக்கெல்லாம் பாயில்டு எக்கு 1 டெய்லி கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுக்கணும். அடுத்தது நான் 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா நம்ம இது கூட சேர்த்து வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கட்டும். அடுத்ததாக உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அந்த அளவுக்கு முட்டை உடச்சி ஊற்றிக்கங்க. நான் 4 முட்டை இது கூட இப்போ ஊற்றுறேன். முட்டை ஊற்றின உடனே நம்ம கிளறிடக்கூடாது. கொஞ்ச நேரம் செட் ஆனதுக்கப்புறமா நம்ம கரண்டி வச்சு கிளறணும். ரொம்ப இந்த மதுரை ஃபேமஸ் முட்டை பொடிமாஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வெறும் வெங்காய சாம்பார், ரசம் சாதம், தயிர் சாதம் இது கூட சூப்பர் A1 இருக்கும். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் சிக்கன் மசாலா இது கூட சேர்த்துடலாம். இதையும் சேர்த்துட்டு கடைசியாக இது கூட கிளறிடலாம். தயிர் சாதத்துக்கெலாம் சூப்பர் A1 இருக்கும். இந்த முட்டை பொடி மாசை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.